a bird on a tree. I'm just sitting here. I got time. It's clear to see. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரைடர் முகி. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா வந்துட்டு ஒரு எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ தான். அதாவது இந்த லாக்டவுன் முடிஞ்ச அப்புறமா இதான் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட் ரைடு. எங்கன்னா பிளேஸ் பார்த்தீங்கன்னா டைட்டில் தெரிஞ்சிருக்கலாம், சேம் அதே பிளேஸ் ஹில்ஸ், தும்கூர் பக்கம். பெங்களூர் வந்து அரௌண்டாக ஒரு வித்தின் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ட்ரிப் தான் ஆகுதா, ரொம்ப பெரிய ட்ரிப்ல இல்லை. ஸோ இந்த ட்ரிப்பில் வந்து நம்ம கூட வந்துட்டு 2 பேர் ஜாயின் பண்ணுறாங்க. முன்னாடியே பார்த்துருப்பீங்க, சுமந்த் மோட்டோவ்ளாக்ஸ். அவர் வந்துட்டு ஆக்சுவலாக தும்கூர் அந்த பக்கத்துலேருந்து அங்கே மீட்டிங் பாயிண்டில் வராரு. ஸோ நம்ம கூட பார்த்தீங்கன்னா நம்ம கூடவே பேக்லேயே வந்துட்டு ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு ஃப்ராங்க் வ்ளாக்ஸ் அவரோட சேனல் நேம். ஆஃப்டர் லாக்டவுன் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன், இந்த டேங்க் பேக் வந்து யூஸ் பண்ணி பார்த்து நான் வந்துட்டு கிளியராக வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் யூஸ் ஆகுதா சொல்கிறேன் அப்படின்னா. பட் இந்த ட்ரிப்பில் வந்து இது வந்து ரொம்ப வந்து எனக்கு யூஸ் இல்லை. நான் சும்மா எடுத்துகிட்டு வந்தேன், எப்படி இருக்குது செக் பண்ணி பார்க்கலான்ட்டு. ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு ஹாஃப் டே ஒரு 1 டே ட்ரிப் தான். ஸோ இதில் வந்து நம்ம நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போக கிடையாது. ஜஸ்ட் வந்து என்னோட கேமரா அசரிஸ் மட்டும் தான் அவ்வளோ வச்சிருக்கேன். என்ன கொஞ்சம் மதியான டைமில் போகிறதா கொஞ்சம் தண்ணி எடுத்து போகலாம். இப்போ தான் முதல்ல நான் ஒரு ட்ரிப்புக்கு வந்து வாட்டர் பாட்டில் தண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். ஆக்சுவலி ஹில்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஏர்லி மார்னிங் போயிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் வந்து ஏர்லி மார்னிங் பிளான் பண்ணல. அதாவது அதை நம்ம சொன்ன சுமந்த் அவர் வந்து வரது வந்து அங்கேருந்து வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து நான் அங்கே அவரோட நேட்டிவ்ல இருந்து 9 மணிக்கு கிளம்புறேன் அப்படின்னாரு. ஸோ 11 o'clock மீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நாங்களும் இங்கேருந்து வந்துட்டு ஒரு 10 மணிக்கு கிளம்புற மாதிரி. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 10:20 ஆகுது. பட் டேங்க் பேக் ரிவ்யூ நான் வந்துட்டு நல்லா யூசேஜ் வந்து 2 சொல்லலாம்னு சொன்னேன். பட் வந்துட்டு எவ்வளோ ஸ்பீடு போனாலும் மேக்னெட்டிக் பவர் வந்துட்டு செம்மையாக இருக்குது. நான் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு 110 வரைக்கும் நான் பிடிச்சி பார்த்தேன். வந்துட்டு எந்த இதுமான ஒரு டேங்க் பேக்கில் ஒரு ஷேக்கோ ஒரு இதுவுமே இல்லை. ஏதோ பைக்லேயே ஒரு அட்டாச்சான ஒரு இது மாதிரி வந்துட்டு பக்காவாக அப்படியே செட் ஆகிருக்கு. எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாத. நெக்ஸ்ட் டோல்கேட் நிலமங்கலா டோல்கேட் இல்லை, சாரி நிலமங்கலா இல்லை, அதுக்கு அடுத்த டோல்கேட் என்னன்னு மறந்துடுச்சு. எதுவும் செக்கிங் எல்லாம், அதாவது ஸ்டேட்டுக்கு முன்னாடி வந்துட்டு அதர் டிஸ்ட்ரிக்ட் போகிறது ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைன்னு தோணுது. மேபி அதர் ஸ்டேட் போகிறதுக்கு தான் வந்துட்டு தமிழ்நாட்டிலேருந்து யாரையும் உள்ளே விட மாட்டேனாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணிருக்காங்க. பட் டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் வந்து எந்த விதமான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, நம்ம எங்கே வேணாலும் போய்க்கலாம் அப்படின்னு தான் இருக்குது. இந்த வாட்டி பைக் எதுவும் டேங்க் எதுவும் பெட்ரோலாம் வந்து ஃபில் பண்ணல ஃபுல்லாட்டு. ஏன்னா அவ்வளோ பெரிய ட்ரிப் இல்லை, அது நார்மலாக ட்ரிப் தான். நம்ம போகிற வழியில் வந்துட்டு ஹைவே தான் ஃபுல்லாக. கண்டிப்பாக வந்துட்டு நிறையவே பெட்ரோல் பங்க் இருக்கும். ஸோ அந்த ரீசனால பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் பெட்ரோல் ஃபில் பண்ணல. இப்போயே பார்த்தீங்கன்னா ஆஃப் டேங்க் பெட்ரோல் இருக்குது. மைண்டே எப்படியோ ஒரு ஃப்ரீயான மாதிரி இருக்குது. ஏதோ இந்த கூட்டுக்குள்ளே அடைச்சி போட்டால் வந்து பறவை வந்து திறந்துட்டாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீலுங்க சூப்பராக இருக்குது. அதாவது மத்தியானம் வெயில் சூடாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த உள்ளுக்குள்ளே ஜில்லுன்னு இருக்குது, அப்படி இருக்குது ஃபீல் ஆகுது. ஏன்னா வந்து லாக்டவுன்ட்டு அப்பா அது சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ தூரம் அடைச்சி போட்டாங்க. இப்போதான் வந்துட்டு பெரிய ட்ரிப்பாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் ஒரு லாங் ட்ரைவ் போனாலே ஒரு சூப்பரான ஒரு ஃபீலுங்க. அது என்ன ஒரு 50 கிலோமீட்டர் மேலே ஒரு பீஸ்ஃபுல்லாக வந்து ஒரே ஸ்டேஷனில் கியர் மாற்றாமல் ஒரே போர்ஷனில் அப்படியே நம்ம வந்துட்டு சுற்றி இருக்கிற அழகெல்லாம் வந்துட்டு மரம் செடி வரும் அப்படின்னு பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்களே, அதெல்லாம் வந்து வேற ஒரு ஃபீல். அது வந்துட்டு எல்லாருக்கும் ஃபீல் ஆகாது. யாராவது பைத்தியக்காரன்வாங்க, இந்த பைக் ஓட்டுறவங்க அப்புறம் வந்துட்டு பைக்கில் ட்ரிப் போகிறவங்க அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த ஃபீல் நல்லாவே புரியும். From up here, the world seems small. We can sit together. It's so beautiful, you and me. டைம் இப்போ வந்துட்டு 10:45 ஆகுது. நம்ம சுமந்த் பிரதர் வேற வந்து 11:15 ஒரு மீட்டிங் பாயிண்ட்ல வந்துருங்க அப்படின்னாரு. கொஞ்சம் ஒரு ஜங்ஷன் மாதிரி பிளேஸ், அங்கேருந்து திரும்ப நம்ம வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அந்த ஹில்ஸுக்கு. பட் அது மாதிரி இன்னைக்கு தான் நான் வந்துட்டு ஹைவேஸில் வந்துட்டு 50-60 வரேன். நான் இது வரைக்குமே ஹைவேஸில் வந்துட்டு 100 கம்மியாக வந்துட்டு ஏதாச்சும் டிஸ்ட்ராக்ஷன் ரோட்டில் இருந்தால் மட்டுமே தான் ஸ்லோவாக போகிறேன். கண்டினியூஸாக வந்து 100 above தான் போயிட்டுருப்பேன். என்ன ரீசன் பார்த்தா நம்ம கூட வர ஃப்ராங்க் வ்ளாக்ஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக வராரு. அவர் வந்துட்டு அவர் நார்மலாகவே அவ்வளோ ஸ்பீடு தான் வராரா இல்லை ஏதாச்சும் யோசிச்சுட்டு பேசிட்டு வராரா யார்ட்டையாவது அப்படின்னு தெரியல. ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு இருக்காரு. பார்த்தீங்களா, பின்னாடி தான் வராரு, சைட் மிரரில் தெரிவார். ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டு இருக்காரு. அதனால தான் வந்துட்டு நானும் வந்துட்டு சரி அதே ஸ்பீடில் அப்போ இப்படியே இதே ஸ்பீடில் போகணும்னா எனக்கு தூக்கம் வந்துடும் எனக்கு. அதாவது 50-60 கிலோமீட்டர் போயிட்டு அப்படியே ஸ்லோவாக போயிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்குது, போகிறதுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் என்ன வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு தூக்கம் வர ஃபீல் தான் வரும். நம்ம அட்லீஸ்ட் ஹைவேஸில் போகும்போது ஒரு above 80-90 அது போனால் தான் கொஞ்சமாச்சும் ஒரு நல்லாயிருக்கும். ஓகே சரி, நம்ம டேங்க் பேக்கில் வந்துட்டு அந்த நம்ம மொபைல் வந்துட்டு மேப் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு விசிபிள் கொடுத்துருக்காங்க. விசிபிள் கொடுத்துருக்காங்க. சரி அது யூஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக இப்போ தான் மேப் போட்டு வச்சேன். பட் எனக்கு வந்துட்டு செட் ஆகலை. ஏன்னா வந்துட்டு நம்ம எப்பவுமே விஷன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும்போது நம்ம ஃப்ரண்டில் வந்துட்டு மேப்பை வச்சா தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது என்னென்னா நம்ம குனிஞ்சு பார்க்குற மாதிரி இருக்கா. ஸோ ரொம்ப ஒரு
செட் ஆகல. இன்னொன்று என்னென்னா வந்துட்டு ஆஃப் ஃபேஸ் ஹெல்மெட்னா வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து நம்ம பார்க்குற ஈஸியாக இருக்கும். ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் ஆகும்போது நம்ம ஃபுல்லாக வந்து மூஞ்சி ஃபுல்லாக கவர் ஆகிடுமா. ஸோ வந்து கீழே வந்து என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க முடியாது. ஸோ இதில் வச்சு மேப் வந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்குது. நம்ம இங்கே மேப் பார்ப்போமா இல்லை ஃப்ரெண்ட் ரோட பார்ப்போமான்றது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். இன்னொன்று மேபி வந்துட்டு இந்த மேப் வந்து நம்ம இதில் போட்டு வைக்கிறதா இருந்தால் நைட் டைமில் வேணால் கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டே டைமில் அதாவது மதியான டைம் சுத்த வேஸ்ட். ஏன்னா வந்து இது வந்து அந்த கிளாஸ் இது அது என்ன மெட்டீரியல் சொல்ல வரல எனக்கு. அந்த விசிபிளாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா சன்லைட் படும்போது ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்படியே நமக்கு ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகும்போது ஃபோனில் என்ன இருக்குன்றது தெரிய மாட்டேங்குது. இதில் உள்ள ரிஃப்ளெக்ஷன் தான் நம்ம கண்ணில் அடிச்சிட்டு இருக்கு. மோஸ்ட்லி நைட்டில் வந்து அந்த ப்ராப்ளம் இருக்காது. மேப் எடுத்து மறுபடியும் ஃப்ரெண்ட்லேயே போட்டாங்க. நமக்கு இதான் செட் ஆகுது. இந்த வியூ இல்லைன்னா வந்துட்டு இதில் வரக்கூடிய ஒரு வியூ இருக்கும். அந்த வியூ நம்ம செட் பண்ணாதான் நமக்கு வந்து மேப் பார்த்துக்கிறதுக்கும் ரோடு பார்க்கறதுக்கும் ரொம்ப இதை விட இதில் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். மேப்பு ரோடு வந்து நம்ம ஒரே வியூவில் இருக்கும் பார்த்தா. பட் பேக்கில் போட்டால் வந்து சுத்தமாக செட் ஆகலை. நம்ம குனிஞ்சு பார்க்கும்போது பார்த்தா வந்து அது ஏதாச்சும் ஆக்சிடென்ட் தான் போய் முடிஞ்சிடும். ஸோ அதனால் அதை வந்து எடுத்துகிட்டு இங்கேயே ஃப்ரெண்டில் நம்ம இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். வழக்கம் போல் நம்ம கூகுள் மேப் என்ன பண்ணிட்டு நம்மளை கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போக வேண்டிய நம்மளை வந்து லெஃப்ட்டில் திருப்பி விட்டுடுச்சு. மறுபடியும் ஹைவேக்கு நம்ம இப்போ ஜாயின்ட் ஆகணும். இந்த கூகுள் மேப்பு இதே வேலையாக போச்சுடா. இங்கே தான் நம்ம சுமந்த் பிரதர் வந்துட்டு மீட்டிங் பாயிண்டாக சொன்னார். அவர் இந்த இடத்துல வந்துட்டு வெயிட் பண்ணுறேன், நம்ம இங்கேருந்து ஜாயின் பண்ணி போகலான்ட்டு. பாலத்துக்கு அடி வெயிட் பண்ணுறேன், அது இன்னும் காணுதா. சர்க்கிள் யா. Finally, our Sumanth is here. சுமந்த் தான் கரெக்டாக செட் ஆகும் போல் இருக்கு. நம்ம ஸ்பீடு மாதிரி பிச்சுட்டு முன்னே போயிட்டாரு. ஓகே, இங்கே போயிட்டு ஏதாச்சும் ஒரு மீட்டிங் பாயிண்டில் போட்டு ஒரு டீ குடிச்சிட்டு தென் மறுபடியும் நம்ம ரைடை வந்து கண்டினியூ பண்ணலான்னு இருக்கோம். டீ ஷாப் எங்கேயாச்சும் பார்த்து ஸ்டாப் பண்ணுவோம். We meant to be in the great outdoors. டீ ஷாப் பிடிச்சிட்டாரு போல இருக்கு. Forever free. After tea break, let's start the ride. நல்லா இருக்கு பிளேஸ். ஆனால் மார்னிங் வந்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சில் கிளைமேட் அந்த ஹில்ஸ் வந்து நல்லாயிருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நடு வெயில். மணி இன்னும் ஒரு 11:15 ஆகுது, 12 போகுது கொடுங்க. அந்த வெயிலில் போயிட்டு பார்ப்போம். நம்ம வீட்டிலே இருந்து போர் அடிச்சுட்டு இருந்ததுக்கு வெயிலாக இருந்தால் என்ன, குளிராக இருந்தாலும் மழையாக இருந்தாலும் வெளியே வந்தாலே ஒரு ஹாப்பி தான். நம்ம சுமந்த் பிரதர் போட்டிருக்காருல பிபிஜி ரைடிங் ஜாக்கெட். ஸோ நெக்ஸ்ட் நான் அந்த ஜாக்கெட்டாக வாங்கலான் இருக்கேன். ஸோ கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்க்கணும் எப்படி கிட்ட செட் ஆச்சுன்னா வந்துட்டு அதை வாங்கினேன். பிகாஸ் நான் இப்போ போட்டிருக்க ஜாக்கெட் வந்து என்னோட பிரதரோடது. ஸோ எப்படினாலும் நம்ம லடாக்லாம் போகிறதா இருந்தால் அவரோட தம்பி கூட வந்துட்டாங்கன்னா வந்துட்டு அவங்களுக்கு ஜாக்கெட் எனக்கு ஜாக்கெட் செப்பரேட் ஆகணும்ல. ஸோ இன்னொரு ஜாக்கெட் வாங்கணும். அது மேபி பிபிஜியாக வாங்கலான் இருக்கேன். ஏன்னா டேங்க் பேக் பிபிஜி, ஸோ அதுவும் பிபிஜியாக நல்லாயிருக்கும். அவர் யூஸ் பண்ணுறது பிபிஜியில் லடாக் சீரீஸ். ஸோ அதான் நெக்ஸ்ட் ட்ரை பண்ணலான் இருக்கேன். சூப்பராக இருக்குது ரோடு. அப்படியே வந்துட்டு அப்படியே என்ன சொல்கிறது, அப்படியே லெஃப்ட்டு ரைட்டு அப்படியே டர்ன் பண்ணிட்டு போகிறதெல்லாம் ஒரு ஃபீல் சூப்பர். என்ன புளிய படம்லாம் போட்டிருக்காங்க. சுமந்திரா வேற வந்துட்டு கிளாசிக்கில் காட்டுன்னு காட்டுறாரு. Take a step back to see the truth around you. From a distance you can tell. ஓகே, ஒரு வழியாக வந்து நம்ம வந்துட்டு அந்த ஹில்ஸோட எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு ஒரு 1 கிலோமீட்டருக்கா 1 கிலோமீட்டருக்கு வந்துட்டு டவுனில் நிற்கிறோம். கொஞ்சம் சீன் நல்லா இருந்துருந்தோம். பட் என்ன கொஞ்சம் அடிக்கிற வெயில் தான் கொஞ்சம் மண்டை வந்துட்டு காஞ்சிட்டு இருக்கு. நம்ம கூட யாரில் இருக்கேன் பார்த்தா வந்துட்டு நம்ம சுமந்த் மோட்டோ விளாக்ஸ்
அப்புறம் வந்துட்டு நம்ம ஃப்ராங்க் vlogs. ஸோ 2 பேர் யூடியூபர் தான், அவங்களோட சேனல் லிங்க் கொடுக்குறேன், அவங்களும் வந்து போய் பாருங்கள். அவங்களும் நம்ம கூட ட்ராவல்ஸ் எல்லாம் வருவாங்க, ஏன்னா பெங்களூரில் இருக்காங்களா. ஸோ வந்து நம்ம கூட மோஸ்ட் ஆஃப் த ட்ராவல்ஸில் வந்துட்டு வருவாங்க கூட. ஓகே, ஜஸ்ட் கீழே வந்து கொஞ்சம் சீனரி நல்லா இருக்குது, நம்ம போயிட்டு அதை எப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரலாம். வரீங்களா நீங்கள்? வாங்க. பட் பைக்கில் லக்கேஜெலாம் இருக்குது, யாராவது தூக்கிட்டு வருவாங்க பார்த்துங்க. எங்கேருந்து குதிக்கிறதுக்கு வழி அங்கே தான் பக்கம் இருக்கா? நம்ம ஷார்ட்கட்டாக இறங்கலாம். வந்து வேலியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க சேஃப்டிக்காக. பட்டாம்பூச்சி. சும்மா ஒரு சின்னதாக ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி. இன்னும் ஹில் ஸ்டாப் நம்ம ஃபுல்லாக போகலை, ஜஸ்ட்டு வந்துட்டு அதில் வந்து இன்னொரு 1 கிலோமீட்டர் இருக்குது, அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். சூசைட் பாயிண்ட்டாக இது. ஆத்தி செம ஹைட்டாக தான் இருக்குது. நம்ம ஃப்ராங்க் vlogs வந்துட்டு vlogging பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு. Kannada and Tamil. You people can go and check it out. The link is in the description. And we Sumanth bro, vlogging பண்ணுங்க என்ன? famous YouTuber along with him. Famous எல்லாம் இல்லைங்க, dumb YouTuber. Rider Mugi. He does motovlogs in Tamil. But in Bangalore. Yeah, but in Bangalore. So that's the reason. So we all have joined here. Action. விதவிதமாக போஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. ஆக்ஷன் சொல்லுவாங்க. என்னாச்சு? கைஸ், அவங்களுக்கு கன்னடா vlog வேணுமாலும் என்னோட சேனல் போய் பாருங்க. அப்படியே தமிழும் பண்ணிட்டு இருக்கிற, தமிழில் போய் பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக இருக்கு, போய் பாருங்க. தாறுமாறா செஞ்சுட்டு இருக்கிறோம். லடாக் அடுத்த வருஷம் போயிடுவோம் நம்ம. அங்கே வர வந்து குண்டு போட்டுட்டு இருக்காங்க, நாங்கள் தான் லடாக் போகிற பிளான் பண்ணிட்டு இருக்கோம். தாறுமாறா ரெடி ஆகிட்டு இருக்கோம். அவங்க கிம்பல், நான் என்ன டென்ட்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் என்ன ஆகுதுன்னு தெரியல. அங்கே சீனாவில் கொஞ்சம் வார் ஸ்ட்ரகல் நடந்துட்டு இருக்குது. சாரி, லடாக்கில். சப்போஸ் வார் இருந்தால் கூட பக்கத்தில் ஏதாச்சும் எங்கேயாவது போயிடலாம் விடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு லாங் ட்ரிப், அதாவது 1 month ட்ரிப் வந்துட்டு ஒரு கொலாப் இருக்குது நம்ம சேனல்ல. லடாக் போலினாலும் கண்டிப்பா இன்னொரு எக்ஸ்ட்ரீம் ஒரு ஸ்னோவியா தான் இருக்கு. அதுவும் கண்டிப்பா ஒரு சூப்பரான பிளேஸ் தான். அது ஒரு அரௌண்ட் 7,000 to 8,000 கிலோமீட்டர் தான். கண்டிப்பா அது ஒரு சஸ்பென்ஸா இருக்குது. நம்ம வண்டி தாங்கும். ஹிமாலயன் ராயல் என்ஃபீல்டு வரைத்தனமா தாங்கும். அடுத்த வருஷம் கண்டிப்பா பாக்குறீங்க, ராயல் என்ஃபீல்ட்ல தாறுமாறா போறோம். ஓகே, லாஸ்ட்டு வந்துட்டு மேலே ஹில்ஸ் மேலே போனால் பார்த்தா வந்துட்டு பிளாக் செக் போஸ்ட் போட்டிருந்தாங்க. வந்துட்டு மேலே வந்து இந்த டைமில் அலோவ் பண்ணல அப்படின்ற மாதிரி இந்த கோவிட் ப்ராப்ளம் போயிட்டு இருந்தாலும் வந்துட்டு மேபி June 8 இருந்துட்டு வந்துட்டு டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேபி அதுக்கப்புறம் ஒன்றும் அலோவ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். பட் ஃபுல் மேலே போக முடியல. பட் அந்த ஹில்ஸ் ரோடு வந்தது ப்ளஸ் வந்துட்டு இந்த வியூலாம் பாருங்கள் சூப்பராக. கொஞ்சமே அந்த உள்ள நம்ம இருந்து ஹவுஸ் அரெஸ்ட்டாக இருந்து வெளியே வந்து பார்த்தா கொஞ்சம் ஒரு என்ஜாய் பண்ணோம். அது மாதிரி நம்ம 2 ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணோம். ஸோ அது வந்து ஒரு கொஞ்சம் டைம் பாஸ் ஆச்சுது. பட் மேலே போக முடியல, நான் பக்கத்தில் தானே எப்போனா இன்னொரு நாள் வந்துட்டு நம்ம லாக்டவுன் முடிஞ்ச பிறகு மேலே அப்படி என்ன வரைக்கும் போய் பார்த்துலாம். கைஸ், இப்போ வந்திருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு சித்கங்கா மட்டான ஒரு ஆஸ்ட்ரமா. நம்ம கர்நாடகா ஸ்டேட்லேயே ஒரு ஃபேமஸான ஒரு ஆஸ்ட்ரமானே சொல்லலாம். ரொம்ப ஒரு இப்போ ஏழை பசங்களுக்கு ஏழை ஒரு யாரே இருக்கட்டு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஃபுட் ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா 24 hours இந்த ஃபுட் ஃபெசிலிட்டி கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்குது. என்னதான் ஹில் டாப் எங்களால் ஃபுல்லாக ரீச் பண்ண முடியாட்டாலும் திரும்ப வந்துட்டு பக்கத்தில் ஒரு டியர் பார்க் போனோம், அங்கேயும் வந்து க்ளோஸ்டு. அப்புறம் வந்துட்டு இன்னொரு ஆஸ்ரமா, ஸோ அதுவும் க்ளோஸ்டு. எல்லாமே வந்து ஃபுல் க்ளோஸில் இருந்துச்சு. பட் அந்த ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்துட்டு ரொம்பவே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். இந்த வீடியோவில் ஸ்டார்டிங் நீங்கள் பார்த்த மாதிரி நிறைய டிக்டாக்ஸ் அண்ட் ஃபோட்டோஸ் நிறைய எடுத்துருக்கோம். ஸோ அது மாதிரி ரொம்ப என்ஜாய் பண்ணோம். இந்த ஃபோட்டோஸ் அண்ட் டிக்டாக் வீடியோஸ்லாம் பார்க்கணும், அந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். என்னோட இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
அது மாதிரி இப்போ இந்த லாக்டவுனில் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இந்த ட்ரிப்பு தேவையா அப்படின்ட்டுலாம் நிறைய கமெண்ட்ஸ் வேணால் வர வாய்ப்பு இருக்குது. பட் என்ன இது ஃபேக்ட்னா வந்துட்டு பெங்களூரில் வந்து எங்களை வந்து ஃப்ரீயாக வந்து விட்டுட்டாங்க. அதாவது எல்லா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸோடு வந்து ஃப்ரீயாக போங்கன்னு விட்டாங்க. ஸோ அது மாதிரி தான் நம்ம வந்து வெளியே போனால் மாஸ்க் அண்ட் சானிடைசர்ஸ்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் சேஃபாக போயிட்டு வந்தால் எல்லாமே போகலான்னு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, அவ்வளோதான் நம்ம வீடியோ வந்து முடிச்சுக்கிட்டோம். அதாவது கொஞ்சம் பிளேஸ் நாங்கள் பார்த்தோம், அது ஃபுல்லாக வந்து ரொம்ப கவர் பண்ணி காமிக்கல. நாங்கள் வந்துட்டு வந்ததுக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டோம், மேலே விட மாட்டேன்ட்டாங்க. நீங்கள் யாராச்சும் வரதா இருந்தால் லாக்டவுன் முடிஞ்ச அப்புறம் இந்த பிளேஸ் வரலாம். வந்துட்டு நேம் வந்துட்டு டிடி ஹில்ஸ், பெங்களூர்லேருந்து அரௌண்டாக வந்துட்டு ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் அப்ராக்சிமேட்டாக இருக்கும். ஸோ வந்து அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், இதில் ஏதாச்சும் இருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பேசலாம், நம்ம சேட் பண்ணிகிட்டு இருக்கலாம். இந்த வீடியோ ஷேர் பண்ணுற அளவுக்கு பெருசாக வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை, கொஞ்சம் வந்துட்டு லாக்டவுன் ப்ராப்ளம்ஸ், அதனால தான். நம்ம இன்னொரு நாள் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். ஓகேவா, பாய்.